வணக்கம். நான் வியா டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ஸில் கூகுள் சர்ச் அப்படின்ற அதுக்கு போனாலே வந்து எல்லாருமே பேசக்கூடிய ஒரு காமனான வார்த்தையாக தான் இருக்குது இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம கூகுள் சர்ச் இன்ஜினில் போய் MAN அடித்தாலே வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்தது. இல்லை நம்ம வந்து ஒரு யூடியூப்ல வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கும் போதோ ரீல்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கும் போதோ நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷனை பற்றி பேசுகிற யாராவது 1 or 2 ரீல்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையானே எனக்கு புரியல. ஏன்னா நான் என்னோட நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது நான் வந்து அதாவது மோட்டிவேஷனல் கிளாஸில் எடுத்துட்டு இருக்கும் போது நான் ஜென்ரலாக குழந்தைங்க கிட்ட உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டப்ப வந்து சில பேர் சொன்னாங்க, சில பேருக்கு வந்து இன்னும் நான் என்னவா ஆகணும்னே எனக்கு தெரியல, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை என்னுடைய ஆம்பிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பதான் வந்து சொல்லும் போத ஒரு கேஷுவல் டாக் பேசிட்டு இருக்கும் போதே கிளாஸ்ல எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, மேம் இதுதான் மேனிஃபெஸ்டேஷனா? ஏன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்னு நீயே வந்து உனக்கு ப்ராசஸ் பண்ணிக்க. இப்போ உனக்கு ஒரு டீச்சரை பார்க்குற, இப்போ நீ வந்து ஸ்கூல் கோயிங் சைல்டாக இருக்க அப்படின்னா டீச்சரை தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்து வீட்டில் வந்து ஒரு டீச்சர் மாதிரி வந்து அவங்களே போர்ட்ரேட் பண்ணிக்குவாங்க. இதே இது வந்து நம்ம ஒரு காலேஜ் போகிறோம் அப்படின்னா காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ் யார் உங்களுக்கு, அதாவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இல்லை வே ஆஃப் டீச்சிங் எது உங்களுக்கு பிடிக்குதோ அவங்கள மாதிரியே தன்னைத்தானே ரிசம்பிள் பண்ணிக்குவாங்க. இல்லை ஒரு டாக்டரை பிடிக்குது, இல்லை ஒரு இன்ஜினியரை பிடிக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து ஒரு சில பேருடைய மேனரிசமை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டே வருவோம். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு 10th 12th கிட்ட வரும்போது தான் நம்ம ஆம்பிஷனே என்னன்னே நம்மளுக்கு புரிய வரும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து காலேஜ் போனாலுமே அந்த ஆம்பிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து என்ன சூஸ் பண்ணலாம், இப்போ நம்ம வந்து எடுத்திருக்க ஸ்ட்ரீம் படியே தான் நம்ம போகணுமா, இல்லை நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வே ஆஃப் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கும் இந்த ஆம்பிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு குழந்தைங்க கேட்கும் போது அப்போதான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய அது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி இதை நம்ம ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த டாபிக் எடுத்துட்டு வந்தேன். இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ நீ அதுவாகவே நீ மாறிடுவ. ஸோ அதனால நீ நல்ல எண்ணங்களோட நீ இருக்கணும் அப்படின்னு வந்து ஜென்ரலாக நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எல்டர்ஸுமே இதான் சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேணா ஒரு சில வார்த்தைகள் வேணா மாறி இருக்கும். இப்போ நீ வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீ படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ அதை இப்போ வந்து என்னவாகணும் நீ நினைக்கிறியோ அது மாதிரி திங்க் பண்ணுன்றத சொல்றத மறந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே நீ வந்து ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகணும், நீ நல்ல ஜாப்ல இருக்கணும், உனக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ படிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த படி அப்படின்னு சொன்னோனே நமக்கு அது பிடிக்காம போயிடுது, அப்படிதானே? ஸோ அப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம என்னவாகணும்னு நினைக்கிறோமோ நம்மளை அதுவாகவே கற்பனை பண்ணிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோட ப்ரொஃபஷன் வந்து நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டாக்டர், இப்போ நீங்கள் வந்து வெறும் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு வெள்ளை கோட்டை போட்டுட்டு ஒரு செதோஸ்கோப் போட்டுட்டு நான் வந்து ஸ்டைலாக நடந்தால் டாக்டர் அப்படி கிடையாது. நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நான் மனசார நான் வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், அதாவது நான் நினைக்கணும். இது வந்து மெடிடேஷன் அப்படின்னும் போது என்ன சொல்றோம், கண்ணை மூடிட்டு ஒரே இடத்துல உட்காருங்க. இது மெடிடேஷன் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் வேற, மெடிடேஷன் வேற. அப்போ மேனிஃபெஸ்டேஷன் போது நம்ம ஒரு நாளுமே நான் என்ன கோல், என்னுடைய டிசையர், நான் என்ன வாங்கணும்னு நினைக்கிறேனோ என் கோல் கரெக்டா இருந்தால் மட்டும்தான் நான் மேனிஃபெஸ்டேஷனே பண்ண முடியும். இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு என்னுடைய டிசையர் மாறுது. இது சாப்பிட்ற விஷயம் கிடையாது. இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிட்டேன், நாளைக்கு நான் வந்து தயிர் சாதம் சாப்பிட்றேன், எனக்கு 2 நாள் கழிச்சு பிரியாணி வேணும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அது கிடைச்சிருச்சு. அது கிடையாது. நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த டிசையர்ல நம்ம தெளிவா இருக்கணும்.
ஒருவேளை அது நமக்கு இன்னும் அதுவே தெளியப்படு, அதாவது என்ன ஆகணும்னே எனக்கு இன்னும் தெளிவா தெரியலன்ற பட்சத்துல நீங்க உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷனல் பிடிக்கும்னு சொல்லி நம்மளே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணால் மட்டுமே நமக்கு ஒரு கிளியரான நம்மளுடைய கோல் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை நோக்கியே நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கணும். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூனிவர்ஸே உங்களுக்கு அதை கொண்டு வந்து தரும் அப்படின்றாங்க. அதாவது இப்ப நான் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன், நான் ஒரு இன்ஜினியரிங்க்கு படிக்கணும்னு நினைச்சேன், நான் ஒரு வக்கீல் ஆகணும், டீச்சர் ஆகணும், இப்படி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன், இதுதான் இல்லை இதை தாண்டி எத்தனையோ ப்ரொஃபஷன் இருக்கு. ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மைண்ட்ல நீங்க அவங்களாகவே நீங்களே உங்களை கற்பனை பண்ணி முதல்ல பார்த்துக்கணும். நீங்க ட்ரீம் பண்ணுங்க. அதாவது முழிச்சிருக்கும் போதே ட்ரீம் பண்ணுங்க. அதாவது தூங்கும் போதே ட்ரீம் கிடையாது, இப்படிதானே? அப்போ நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது நான் டாக்டராகவே என்னைய நான் அப்பியரன்ஸ்ல இருந்து, இப்போ நான் டாக்டரா இருக்கேன், என்கிட்ட வர பேஷண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன், நான் டாக்டர் ஆனா நான் இது பண்ணுவேன், நான் இந்த சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்டராகவே நீங்க ஆகிட்டதாவே நினைச்சு நீங்க உங்களை தன்னைத்தானே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்பணும். நான் கண்டிப்பா ஆகிருவேன், அதுக்குரிய முயற்சி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு இதெல்லாம் எப்ப நமக்கு யூனிவர்ஸ் இதுக்கெல்லாம் இது பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதை ஒண்ணு ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கியே நம்ம சிந்தனைகள் இருக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ்டாவது நீங்க காலையில அமைதியா இதையே நீங்க யோசிக்கணும். அப்படி நீங்க யோசிக்கும் போது உங்க மைண்ட் கிளியரான பாத் உங்களுக்கு அதுவே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கும் போது உங்களுடைய ஒருவேளை நீங்க லேசினஸா இருந்தீங்க அப்படின்னா, உங்க மைண்டே அதுக்கு என்னன்னா ஒரு வழிவகுக்கும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு லைப்ரரிக்கு போவீங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாவீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் புக் ரீட் பண்ணுவீங்க. அப்போ உங்களை சுத்தி உள்ள, அதாவது நீங்க நம்ம மைண்ட கிளியர் ஆக்கிட்டாலே நம்ம அதே சொசைட்டி, அதே என்விரான்மெண்ட், அதே யூனிவர்ஸ்குள்ள தான் இருக்கோம். என்ன ஒண்ணு மட்டும் பிரச்சனை அப்படின்னா, நம்ம மைண்டு தான் பிரச்சனை. அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல நம்மளால பண்ண முடியும். ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி இதுவா தான் நான் ஆகணும்னு என்னுடைய டிசைரை நான் என்ன பண்றேன், என் மைண்டுக்கு சொல்றேன். என்னோட ஆசைகளை நான் வெளிப்படுத்துறேன். யாருக்கு? வெளியில இருக்கிறவங்களுக்கு வாயை திறந்து இல்லை, எனக்கு என்ன வேணும்ன்றத நானே திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.